ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் குர்குரே. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அரிசி மாவு 7லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் 2ல் ஏதாவது ஒன்று 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 கப், உப்பு 3 டீஸ்பூன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் உருளைக்கிழங்கை நல்லா தொலி சீவிட்டு அதை ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காகத்தான் 2 உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டையும் நல்லா தொலி சீவிட்டு மேலே உள்ளதையும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடபிள் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதில் மேலே இந்த ஹோல் வழியாக ஏர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏர் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வெயிட் போட்டு ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டால் போதும். 3 விசில் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா 3 விசில் முடிஞ்சு அந்த ஏர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், நமக்கு சூப்பராக உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் பேபிக்கு இப்படியே நீங்கள் இதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஜீரகம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை அப்படியே மிக்சியில் அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக கட் ஆகணும். இப்படி இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பெருங்காயத்தூளும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைங்க மறக்காமல். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு முதலே நம்ம அவிக்கும் போதே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போது சேர்த்தனால. இப்போ அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இவ்வளோ தான் இதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்னென்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் ஒரேகானோ சேர்த்துருக்கேன். அதாவது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக விழணும். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் பாக்கெட் கவர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த கடலை இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்கள்ல, வேர்க்கடலை இந்த மாதிரி வாங்கினதில் அந்த கவர் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு உள்ளே தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில்
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை இதில் ஒரு ஓரமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்ற சைடை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கிட்டு லைட்டாக முறுக்கி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு நூல் வச்சு கூட நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு டைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு சூப்பரான இப்போது நமக்கு புளிஞ்சு விடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குர்குரே ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவு இந்த மாதிரி நீளமாக இப்படி லைட்டாக இழுத்து புளிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புளிங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இல்லைனா கையில் உங்களுக்கு ஆயில் தெரிச்சிடக்கூடாது. அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புளிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாக குட்டி குட்டியாக விழ ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நீளமாக வேணால் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விடணும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமை விட கூட்டி வச்சிடாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலரும் மாறி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டுருக்கு. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்கும் கூட நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸில் இது நல்லா ஆறுனப்புறம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், லைட்டாக நீளமாக அப்படி இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீளமாக குர்குரே கிடச்சிரும். பாருங்கள், வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பரான குர்குரே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான குர்குரே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்க நல்ல கிறிஸ்பியாகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடி மூடி போட்டு மூடிட வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான குர்குரே ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.